என்ன குழந்தனரே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சோப்பை போட்டு இப்படி கையை கழுவுறீங்க? மதினி, நாடே தெரிஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் சோப் போட்டு கையை கழுவுனாதான் கொஞ்ச நாள் உயிரோட வாழ முடியும். நீங்க தெரிஞ்சிட்டீங்க, உங்க அண்ணங்காரு எப்ப திருந்துவாரு? உள்ள பாருங்க, 4 மாசம் விரதத்தை ஒரே நாள்ல முடிக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு அண்ணன். செம்ம 7 இருக்கு இன்னைக்கு வீட்டுல. அப்பனே முருகா, செந்தூர்வாய் செல்வகுமாரா, 4 மாசத்துக்கு அப்புறம் என் விரதத்தை உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். நீதான் எனக்கு துணை இருக்கணும். துணையா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வினையா வந்துடாத. ஏய், அங்க என்னடி சத்தம்? உனக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லைனாலும் குடிக்கிறதுக்கு எங்க இருந்து தான் கிடைக்குது? வீரமு ரம்மு எங்க கூட பிறந்தவரு. நாங்கெல்லாம் தள்ளாடினதான் அரசாங்கம் சும்மா ஸ்டடியா இருக்கான். ரொம்ப முனப்பா பேசாம நல்ல மிளகாய வெட்டி போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வா. திண்ணையில போய் உட்காந்துருக்க. உன்னை பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. என்ன சரக்கு பழைய சரக்கு மாதிரி தெரியுது. ரொம்ப நாளா முடி இருந்த கடை, அப்புறம் வாசனை வராதா? ஏய், டேமேட் வாடி. வயசு புள்ள மாதிரி மயக்குறானே. குடிக்கிறது சரி, குளத்தூராங்கோஷ்டியோட சேர்ந்து சுத்துறது தெரிஞ்சிச்சு, குடிக்கிற கஞ்சியில விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். விஷத்தையா? இவ சோத்துல விஷத்தை வச்சாலும் அப்பா, இவளெல்லாம் நம்ப முடியாது. எதுக்கும் கோழிக்கு ஒரு துண்டு போட்டு பார்ப்போம். திங்கிறாங்க. ட்ரெஸ்ஸுகெல்லாம் போட்டு ஆளு கோட்டிங்க வந்திருக்கான். நம்ம ஆளு என்ன சொல்றாலோ தெரியல. இங்காரு, இம்புட்டு காணா இருக்கும்போது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ண கொலை இப்ப அதுவே பொழப்பாயிருச்சு. என்ன எங்க எப்போ யாரு போட்டு தருவான்னு எனக்கே தெரியாது. நீ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா உனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நிம்மதியா இரு. இதுதான், வேற என்ன வேணும் எனக்கு? மனசு பூரா உன்னைய வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? பிள்ளைன்னு உன்னை பெத்துக்கிட்டா உனக்கு தான் பெத்துப்பேன், இல்லைன்னா செத்துடுவேன். போடி பைத்தியக்காரி, உன் புள்ள இந்த மண்ணுக்கு வர்றதுக்குள்ள நான் மண்ணு. இப்படியெல்லாம் பேசாதியா மறுபுள்ள. அங்காரி பங்காளிட்டுலாம் சொல்லிட்டீங்களா? யாருமே காணா, நாம தான் வந்திருக்கோம். சங்கிலி பொண்டாட்டிட்டையும் சொல்லியாச்சு, மதுரை மல்லிகைட்டையும் சொல்லியாச்சு, பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க. அப்பா, அந்த போலீஸ்கார பேருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்களப்பா. அப்பா, ஊர்ல உள்ள எல்லா பேரும் வந்துட்டாங்க. இந்த பஞ்சாயத்தை கூட்டவே ஒருத்தர் கூட காணாம். அதுல என்ன ஒரே கூட்டமா இருக்கு? நமக்கு தெரியாம எதுவும் நடக்குதா? முனிய நிக்கிறான்ல, முனிய கூப்பிட்டு கேட்பான் என்னதான் சொல்றாங்க. என்ன அப்பா, அந்த 7.5 மொத்தம் மணியாண்டி இந்த பஞ்சாயத்து இங்க வாடா. பெரிய 7.5 இந்த எடுத்து ஊருக்காரன் புள்ள நம்மள யாரும் தெரியாம தெரியாங்க. என்னண்ணே, என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? உனக்கு விஷயமே தெரியாதானே? குளத்தை ஏலத்துக்கு ஒரு உங்களுக்கு சொல்லி விடலையானே? இனிமேல் தான் ஊர்ல பஞ்சாயத்து களை கட்ட போகுது. அதுல போன கூடு அக்காவுக்கு தெரியப்படுத்தணும். இந்த அக்கா, நமக்கு தெரியாம
கம்மா ஏலத்துக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கானுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? யாரா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா? யார் யாரெல்லாம் வந்திருக்கிறது? மாயாண்டி மாமா, முனியாண்டி சித்தப்பா, முத்தையா அண்ணன், மூக்காண்டி பெரியப்பா, அப்புறம் 7 முத்தெல்லாம் வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. உடனே கிளம்பி இங்க வர்ற. சரி வை, 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். இந்த ஏலத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாதுக்கா. அவனுங்க ரொம்ப ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த சங்கிலி பொண்டாட்டி வந்துருச்சுல்ல. கும்புறேன் மச்சான், எல்லாரையும் கும்பிடுறேன். வாத்தா வாத்தா வர்றது வந்துருச்சு. 7.5 உண்டாயிரம். அட பாப்பா, நம்ம பார்க்காத 7.5. இந்த வருதப்பா, வருத மல்லிகா. அத்தா எக்காரணம் வருஷத்துக்கு வர்றது என்னத்த சொல்ல. நம்ம சாதி சனம் எல்லாம் வந்திருக்கீங்க. சரித்திரத்துல இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததில்ல. என் புருஷன் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாப்ல. வந்தவங்க போனவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏழரிக்க விட்டுருக்கீங்களா? அப்ப நம்ம ஊரெல்லாம் ஊர் மாதிரி இல்ல. என்ன முன்னாடி சித்தப்பா, வருஷம் பூரா நடக்காதெல்லாம் நடக்குது. நடக்கட்டும். நான் 7.5 சித்தப்பு. எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பாத்துக்கிட்டே இருக்கா? இந்த பாரியா, உட்கார்ந்து இருக்கும்போது வாயெல்லாம் விடக்கூடாது. எனக்கு 2 குடும்பம் தான் வேணும். நான் சொல்றது சரிதானப்பா? அப்புறம் என்னப்பா, வாங்க வேண்டிய சத்தியத்தை வாங்கிக்கப்பா. சித்தப்ப அந்த செத்தையை கூட்டி கொளுத்த சொல்லுங்க. பூராட்டி செத்தையை வாங்கி விட்டுருவோம். உச்சி பெரியப்பா, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது சரிதான். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்டீங்க. இந்த 2 குருப்பையும் கூப்பிட்டு சத்தியை வாங்கிக்கங்க. ஊர் எல்லையில இருக்க கோயில போய் காணிக்க போட்டு வந்துடுறேன். கூட்டத்துல ஒருத்தன் எஸ்கேப் ஆகுறேன். அதான் போறவங்க போயிட்டாங்களா? பெரிய அளவுக்கு எதுவும் செய்யலாம். எதுவும் பெருசா பண்ண வச்சிடாதீங்க. என்ன மதுரை மல்லியா, அங்க பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருக்கேன். உன் மகன் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே நான் இல்லாம போதான் செஞ்சேன். இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாயாண்டி மாமா, பொம்பளைங்க தான் ஆரம்பிச்சது. நாங்க அமைதியா தான் இருக்கோம். எதையும் சந்திக்கணும்னா நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். ஏய், 2 பேர்ல சீட் எழுதுப்பா. சீட்ல யார் பேர் விழுதோ அவங்க ஏலத்தை எடுத்துக்கிட்டுப்பா. ஏலம் எங்களுக்கு தான் வேணும். அவங்க ஏலம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்க்கத்தாங்க வந்திருக்கமா. இந்த வருஷம் எங்களுக்கு தான் அந்த ஏலம். அத்தா நீ சொன்னா சரிதான். இந்த வருஷம் நாங்க தான் எடுக்கிறோம். யாருக்கு ஏலம் விழுதோ அவங்க எடுத்துட்டு போட்டுடா. சீட்டை போடுறான். கர்ப்பா, இனிமேலாம் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்ப்பா. ஏய், சங்கிலி பையன் பேர் தான் போகுது. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் உங்க ஏலம். இங்காரு, எனக்கு சமாதானம் பிடிக்காது. சரி, சொல்றது மட்டும் செய். சரி, நான் பேச வரல, செய்ய செய்ய வந்திருக்கேன். நீ சொல்றத செய்யறோம். நான் சொன்னதை செய்யல, நான் கொளத்தூர் அல்லடா. ஏண்டா நம்மால பதட்டத்தோட வர்றேன். ஆட்டோவை நிப்பாட்டுறா. கொளத்தூரா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தானே 4 பேர் உள்ள இருந்து வெளியே வந்தோம். அவங்கள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. நீ நம்மளை கண்டு ஊரே பயப்படும். சரி, மேல மழை வேகமா இருக்கு, இடத்த கழுவுங்க.
குளத்தூரான் வீரத்தை காமிச்சிட்டானா இனி நம்ம பூரா வீரத்தை தான் காட்டணும். எறா வண்டிய. யார்கிட்ட மோத பாக்குற மாப்பிள? ஆடு புலிகிட்ட வசமா மாட்டிக்கிச்சு, அடிச்சு தூக்கிட்டேன்டா. சபாசு. ஏய், நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? அண்ணே நேத்து நீங்க வந்தீங்க, என்ன இன்னைக்கு தானே வெளியே விட்டாங்க. ஏடா ஒரு சீர் இல்லாம தெரியுதே. மல்லிகா குரூப்ல ஒரு ஆளை போட்டீங்கல்ல, அவங்க ஆளை ரெடி பண்ணிட்டாங்க. யாரா அவங்க? நம்ம சோமசுந்தரம் குரூப்பை ஜெயிலுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்து சுதானமா இருந்துங்க. நான் சொல்றத சொல்லிட்டு அப்புறம் உங்க விருப்பம். வரேனே. நொன்ன அன்னைக்கே சாட்சி சொல்ல வந்தவங்களெல்லாம் போட்டிருக்கணும். அப்பதான் ஊர்காரங்கெல்லாம் நம்மளை கண்டு பயப்படுவாங்க. மதனி பார்த்து சூதானமா இரு. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இன்னமே எலே, நீ உங்க அண்ணன் ஆடுன ஆட்டத்தை நம்ம தான்டா ஆடுறோம். எலே, வண்டி எடுத்து ஓரமா நிப்பாட்டுறா. ஏதோ தப்பா தெரியுற மாதிரி இருக்க. வேட்டைக்காரங்களை இறக்கிட்டா பயந்துருவோமா? வாங்கடி என் செல்லங்களா. என்கிட்ட லந்தா என்னடா வேடிக்கை பாத்துக்கிறீங்க? அவளை பிடிக்கடா. எங்கேயா நிக்கிற? அவளை பாத்தியாயா? கோர்ட் வாசல்ல தான் நிக்கிறேன். அவ வந்தோடனே நான் தூக்குறேன். நம்ம ஆளுங்க பூ மார்க்கெட்டு, பாண்டி கோயில், அப்புறம் பாட்டுத்தாவணியில நின்றுருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ என்னைய மீறி உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது பங்காளி. நீ எதுக்கும் கவலைப்படாத பங்காளி. இன்னைக்கு அவளை தூக்குறான். நான் காரை மாடுத்தாள் நிப்பாட்டி நம்ம பையன் ஒருத்தன் பூ மார்க்கெட்ல இருக்கான். அவனை போய் விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ, போயிட்டியா? இருயா, போயாம போன போட்டுருக்கா. எங்கேயா இருக்க? இந்த பக்கத்துல போயிட்டேன். இங்க வா. அவன் வந்தாளா? அவன் வந்தா நானே தூக்கிட மாட்டேனா? தூக்கிறேன். ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். உள்ள போயிட்டு வந்துட்டயா? நம்ம பையன் யாரும் வரலன்னு சொல்லிட்டா. இப்ப நான் பாண்டிவேல் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு கூப்பிடியா? ஹலோ, பாண்டிவேல் வந்துட்டேன்பா. நம்ம பையன் அங்க ஒரு தெரியா. சரி, அவன் விசாரிச்சு வந்துடுறேன். நீ என்ன பண்ணுவே தெரியாது. அவன் மிஸ் ஆயிடக்கூடாது. ஃபுல்லா பாத்துட்டேன். கோயில்ல ஒரு பையன் கிடையாது. அப்புறம் வெளியில கடையில நம்ம பையன் ஒருத்தர் நிக்கிறியா. அவன்கிட்ட நான் விசாரிச்சுட்டு வரேன். சரி, பாட்டு வா.
டேய் ஒழுங்கா பாத்துக்கிறியா? நாங்க பாத்துக்கிறேன். நாங்க செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ வேற பக்கம் போய் தேடு. ஒழுங்கா பாத்துக்க, அவங்க மிஸ் ஆயிடக்கூடாது. மச்சான் குளத்தூர் கூட தெரியாம பாரு, அந்த லாயர் வந்துட்டான் பாருங்க. இப்படி இவங்களெல்லாம் அடிக்கடி ஏமாத்திட்டே இருக்கணும்டா. அப்பதான் ஊருக்குள்ள நம்மளை மதிப்பாங்க. டேய் எங்கடா குளத்தூரான? குளத்தூரனை காணோம்னா ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? எங்கேயாவது குளத்துல விழுந்து கிடப்பேன், அங்கே போய் தேடு. சின்ன வயசுல அவங்க 3 பேர்த்த காப்பாத்துறாங்கன்னு அவனையே நம்பிக்கிட்டு தருவாங்க வேறு. ஓனர்ரா ஓனர்ரா. என்ன வக்கீல் கூப்பிடுறேன்? யோ சொல்லியா? ஏய் மதுரைக்குள்ள இருந்து என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பாண்டி கோயில தென்னை மாட்டுத்தான தென்னை சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் நேரா சோழ வந்தா ஜட்ஜி வீட்டுக்கே போயிட்டான். என்னது? அவளை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, பாத்துக்க. ஜட்ஜி வீட்டுக்கு தானே போயிருக்கா? விடுகிறதுக்குள்ள அவளை போட்டு தள்ளுறையா? நீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு தான் ஜட்ஜி திருப்பி இன்னைக்கே கொடுத்துட்டாரு. ஊருக்குள்ள இருக்கிற கம்மா வந்து கவர்மெண்ட் கைக்கு போயிருச்சு. ஏய் என்ன சொல்ற? அவளை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவவே பொழப்பு தலப்பா பாத்துக்கங்க, அப்பதான் உசுர் வாழ முடியும். பாத்துக்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க கஷ்டப்பா. நாம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சாடா. சரி போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஏடா இது சோழவந்தானுக்கு அவளை அடிக்க போறேன்னு போனவங்களுக்கு செம்ம மாத்தாம்ல. நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தாங்க, ஆளுங்க தலைமுறை வேட்டேன்னு சொல்றாங்களா. நீ எங்கேயும் பாத்தியா? ஏதாவது வயிற்றா கலக்குது. வீடியோ தான் வச்சிருக்க? காலையிலேயே உன் வேலையை காமிச்சிட்டேப்பா. இப்படிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த பீடி கட்டோட வந்திருக்கேன். கூடு. ஏண்டா இந்த குளத்தூர் ஆளுங்க நேற்று ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்களாமே, என்னை பத்தி எதுவும் கேட்டாங்க? உன்னை மதிச்சுதான் தான் அவங்க வந்து பார்த்துருப்பாயில மச்சான். இப்படியே என்ன மதிக்காம தர்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நேரம் சிக்குவாங்க, அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு என்னத்த பாக்குறது? இந்த தர்றாங்க பாரு. மொத்தமா போய் எங்கேயோ வாங்காய் வந்திருக்காங்க போட்டு இருக்க. ஏண்டா நான் பேசுனதும் கேட்டிருக்கோம்? சீச்சி அதை எப்படி கேட்டிருக்கோம்? நம்ம இங்கேயில நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். பங்காளி என்னவோ சோழம் வந்தால போய் அவளை தூக்க போறேன்னு சொன்னியா? இப்படி மூஞ்சி முறையெல்லாம் உடவிட்டு போய் வந்து நிக்கிறியா? நீ வேற பங்காளி வெறுப்பேத்தாத. நானே கடுப்புல இருக்கேன். நாளைக்கு விடியதுக்குள்ள தரமான ஒரு சம்பவத்தை நீ பார்க்கத்தான் போற. அப்ப நாங்க யாருன்றதை காட்டுறோம் உன்கிட்ட. வா. ஒரு பொட்டச்சி எப்படி வேலையை கட்டுறா? அதான வச்சாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சும்மா சொல்றாங்க வாட.